தமிழ்நாடு எலெக்ஷன் சீரீஸ்ல ஒரு பார்ட்டியை பிக் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்னன்ட்டு தனித்தனி வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொதல் வீடியோவா டிவிகே பற்றி பார்ப்போம். டிவிகேவோட பிரைமரி ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? பொலிட்டிக்கலாக இருக்காங்கல்ல, அரசியல் நமக்கு எதுக்கு அப்படின்னு பேசுகிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கரெக்டாக பேசுகிறாங்களோ தப்பாக பேசுகிறாங்களோ அது அடுத்து, ஆனால் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. இதுவே நான் நல்ல விஷயமா பார்க்குறேன். ரெண்டாவது பாயிண்ட், விமன் சேஃப்டிக்கு ஸ்ட்ராங்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் விமனுக்கு அநீதி நடக்குதோ அப்பெல்லாம் டிவிக்கு முன்னாடி நின்று வாய்ஸ் அவுட் பண்ணுறதை நான் கவனிச்சு தான் வரேன். அவங்க மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தா கூட ஜீரோ டார்க் ஸ்பாட், ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ட்டு விமன் சேஃப்டிக்காக நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வெல்கம் பண்ணலாம். தனியார் ஷேர் ஆட்டோக்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் பொருத்தப்படும் இந்த பட்டன்கள் வழியாக 5 நிமிடத்தில் பதிலும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். மூணாவது பாயிண்ட், டிவிக்கே ஒரு மதசார்பற்ற கட்சியாக தான் எனக்கு அவங்க தெரியுறாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த மதத்துக்கோ சாதிக்கோ சார்ந்து இல்லாம ஒரு பொதுவான கட்சியாக தான் நான் அவங்கள பாக்குறேன். ஒரு போனஸ் பாயிண்ட், டிவிகே பார்ட்டியில் அவங்க சாங்ஸ் எல்லாமே கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி வைவா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அதனாலேயே பட்டி தொட்டி எல்லாம் அவங்க பாட்டே கேட்குது. அது கேட்கறதுனாலே அவங்க பார்ட்டியும் பெட்டரா ரீச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, பாசிட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருக்கேனேன்றதுனால என்னைய கட்சிக்காரனாவோ இல்ல சப்போர்டராவோ நினைச்சிடாதீங்க. அடுத்த வீடியோல டிவிகேயோட வீக்னஸ் எல்லாம் அடிச்சு பேசுறேன். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.